பணக்கார பையன் பாகம் 19. அவன் தன் கணவர் போலீசில் பிடித்து கொடுத்த தாசிகளின் தலைவன். இப்போ விடுதலை கிடைத்ததும் ரேணுகாவை கண்டுபிடித்து விட்டான். அன்று மார்க்கெட்டில் பார்த்த அடுத்த ஜோடி கண் இவனுடையதுதான். அவனை அடையாளம் கண்டு கொண்டவள் உடனே கதவை சாத்த போனவளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தான். என்னை போலீசில் பிடித்து கொடுத்து விட்டு நீ சந்தோஷமா வாழ்கிறாயா? எங்கேடி உன் ஹீரோ? அவனை முதலே கொல்ல வேண்டும் என்று அவனை தேடினான். அவனை காணவில்லை. அவளை நோக்கி வந்தவன் அவளை ஓங்கி அறைந்தான். நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் ரேணுகா. கீழே விழுந்தவள் தலையில் பலமான அடி விழுந்தது. தலையிலிருந்து ரத்தம் கொட்டியது. ரேணுகாவால் எழுந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ சத்தம் கேட்டு விழித்தாள் அனு. தன் அம்மாவிடம் ஒருவன் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதைக் கண்டு அம்மா அம்மா என்று கத்தினாள். ஆனால் அவளால் வெளியே வர முடியவில்லை. எங்க அம்மாவை விடுடா என்று கத்திக்கொண்டே இருந்தாள் அனு. அது யாரு? உன் மகளா? உன்னை முடித்துவிட்டு அவளை முடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் வெறியை தீர்த்து கொண்டான். அனு தன் அம்மாவை காப்பாற்ற முடியாத நிலை எண்ணி அழுதாள். அவன் மீண்டும் எழுந்து அனு இருக்கும் அறையை தட்டி கொண்டு இருந்தான். அனுவுக்கு பயம் வந்தது. அம்மா எழுந்திருங்க அம்மா, என்னை காப்பாற்றுங்கள் அம்மா என்று அழுது கொண்டே கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அனுவின் அழுகுரல் கேட்ட ரேணுகாவிற்கு எங்கே இருந்து வந்ததோ அந்த தைரியம் தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு கம்பியை எடுத்து அவன் மண்டையில் அடித்தாள். இரத்த வெள்ளத்தை கீழே விழுந்தான் அவன். தடுமாறி தன் சேலையில் உள்ள சாவியை எடுத்து கதவை திறந்து அணுகிட்டு சென்றாள் ரேணுகா. தன் பக்கத்தில் காலடி சத்தம் கேட்டதும் நம்முடைய வாழ்க்கை முடியப் போகுதே, கடவுளே என்னை காப்பாத்து என்று வேண்டியவள், என் பக்கத்தில் வராதே, என்னை ஒன்றும் பண்ணிடாதே என்று சொல்லிக்கொண்டே தலை குனிந்து அழுது கொண்டே இருந்தாள். அனு என்று அம்மாவின் குரல் கேட்டதும் அம்மா என்று ஓடி வந்து தன் தாயை பிடித்தாள் அனு. ரேணுகா அனு மடியில் தலை வைத்து, அனு, நான் உன்னை விட்டு போகப் போறேன். உன் தந்தைக்காக காத்து வந்த கற்பை அவன் சூறையாடி விட்டான். இனிமேல் என் உடலில் உயிர் இருக்காது. உன்னை தனியாக விட்டு செல்கிறோம் என்று கவலைப்படாதே. நாங்கள் 2 பேரும் உன் கூட தான் இருப்போம். உனக்காக ஒருவன் வருவான். அவனை கண்டுபிடித்து அவனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றாள். உன் அப்பா சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் மாட்டிக்கொள்ளாதே. நான் போறேன் தங்கம் என்று சொல்லிக்கொண்டே தன் உயிரை விட்டாள் ரேணுகா. ரேணுகா குடியிருந்த ஏரியாவில் அவர்களுக்கு நல்ல மரியாதை கிடைத்தது. அதனால் அனு பக்கத்தில் உள்ளவர்கள் உதவியோடு போலீசில் புகார் அளித்து அவனின் உடலை ஒப்படைத்தாள். டிவி அனைத்திலும் பிரபல தொழிலதிபர் சங்கர் மனைவி மரணம் என்ற செய்தி ஒளிபரப்பானது. அதை கண்ட மல்லிகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இதை அறிந்த பிரபு காவல் நிலையம் சென்று தன் அத்தையின் உடலை வாங்கி கடைசி காரியங்களை செய்தான். பிரபு தன் அத்தை மீது வெறுப்பை காட்டினாலும் தன் உள்மனம் அத்தைக்காக அழுதது. ரேணுகா எப்படி மரணம் அடைந்தாள் என்ற செய்தி வெளியே வராமல் பார்த்து கொண்டான் பிரபு. அதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் அனு. அனைத்து காரியங்களையும் முடித்து வீட்டுக்கு வந்த அனு தன் தாயின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தாள். பிரபு வந்து, அனு, நாளை காலையில் நம்ம ஊருக்கு போவோம், கிளம்பி இரு என்றான். நாம் தனியாகத்தானே இருக்க வேண்டும், அங்கு போய் மாமா கூட இருக்கலாம் என்று நினைத்த அனு, சரி மாமா, காலேஜில் சான்றிதழ் வாங்க வேண்டும், வாங்கி கொண்டு வந்ததும் போகலாம் என்றாள். சரி என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் பிரபு. அந்த நேரத்தில் பிரபுவுக்கு மல்லிகா போன் செய்தாள். என்னடா, அவளை அழைத்து கொண்டு வந்து விட்டாயா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பிரபு தன் பர்ஸை வீட்டுக்குள் வைத்துவிட்டு வந்தான். அதை எடுத்துக்கொண்டு தன் மாமாவிடம் கொடுப்பதற்காக வந்தாள் அனு. அப்போது மல்லிகாவிடம் பிரபு பேசுவதை அனைத்தையும் கேட்டுவிட்டாள். தன்னை ஏமாற்றி சொத்தை பறிக்க பார்க்குறீங்களா? அந்த சொத்து இவங்க கைக்கு போகவே கூடாது என்று எண்ணியவள் மீண்டும் தன் கையில் வைத்திருந்த பர்ஸை கொண்டு வந்து இருந்த இடத்தில் வைத்தாள். இவர்களிடமிருந்து எப்படி தப்பித்து செல்வது, எங்கு செல்வது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. தன் கல்லூரிக்கு சென்று சான்றிதழ் அனைத்தையும் வாங்கி கொண்டு தன் நண்பனின் உதவியால் பெங்களூரில் ஒரு வேலையை ரெடி பண்ணி கொண்டு அங்கே கிளம்பினாள் அனு. பிரபு வந்து அனு வீட்டில் வந்து பார்த்தான். ஆனால் அனு அங்கு இல்லை. பக்கத்தில் உள்ள வீட்டில் கேட்டான். அவள் வீட்டை காலி பண்ணி கொண்டு போய்விட்டாள் என்றார்கள். எங்கே போறேன்னு சொன்னாளா என்றான். இல்லை தம்பி, எதுவும் சொல்லவில்லை என்றனர். அவளை தேடி காலேஜ் சென்றான். அவள் சான்றிதழ் வாங்கி கொண்டு சென்று ரொம்ப நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். கோபத்தில் தன் தாய்க்கு கால் செய்து அவள் ஓடிவிட்டாள் என்றான். ஓடுகாலி பெத்த பிள்ளை தானே, அப்படித்தான் ஓடி போவாள். ஒரு பொட்ட பிள்ளையை கூட்டி வர வக்கில்லை, நீ என் வயிற்றில் தான் பிறந்தாயா என்று திட்டிவிட்டு அவன் பதிலுக்கு கூட காத்திராமல் போனை கட் பண்ணிவிட்டாள். அதன் பிறகு அனு பெங்களூர் வந்து சந்தோஷ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். ஒரு விடுதியில் தங்கியிருந்தாள். அதன் பிறகுதான் அதே கம்பெனியில் வேலை பார்த்த மகி அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆனாள். அதன் பிறகு மகி தங்கியிருக்கும் வீட்டில் அனுவும் தங்கி கொண்டாள். அனு தன் அம்மா இறந்த அன்று எங்கும் செல்லாமல் வீட்டிலிருந்து அழுது கொண்டே இருப்பாள்.
இப்படியே அனு வாழ்க்கை போய்க்கொண்டு இருக்கும்போதுதான் அவள் வாழ்க்கையில் சந்தோஷ் வந்தான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு புதிய நம்பரில் இருந்து போன் வந்தது. அதுவும் வீடியோ கால். அதை எடுத்து பேசியவள் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் கிடந்த தன் அப்பாவை காட்டினான் பிரபு. இது உங்க அப்பா தான், உயிரோடு இருக்கிறார். உடனே நான் சொல்லும் அட்ரஸுக்கு வா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் பிரபு. பிரபு அனு வரவில்லை என்று வீட்டுக்கு வந்தான். அங்கு அவன் அப்பா அம்மா இல்லை. எங்கே என்று தேடிக்கொண்டு மாடிக்கு சென்றவன் காதில் அவர்கள் பேசியது விழுந்தது. என்னங்க, ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கீங்க? உங்க தம்பிக்கு சுயநினைவு வந்துவிட்டதாம். டாக்டர் தான் கால் பண்ணி சொன்னார். அதான் அவனுக்கு மயக்க ஊசி போட சொல்லியிருக்கேன். அவன் மகள் வந்ததும் அவளை வைத்து சொத்து எல்லாம் எழுதி வாங்கிவிட்டு அவங்க 2 பேரையும் ரேணுகா கூட அனுப்பி வைத்து விடுவோம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி மல்லிகா, நான் போய் சங்கரை பார்த்துவிட்டு வாரேன் என்றான். இருங்க, நானும் வாரேன். வந்து ஏன் எல்லா சொத்தையும் அந்த ஓடுகாலி பேரில் எழுதி வைத்தீர்கள் என்று கேட்க வேண்டும் என்றாள். சரி வா போகலாம் என்று இருவரும் கீழே வரவும் பிரபு அவர்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டான். அவர்கள் வந்து காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியதும் தன் காரை எடுத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்து சென்றான் பிரபு. அவர்கள் இருவரும் ஒரு பால் அடைந்த பங்களாவில் போய் காரை நிறுத்திவிட்டு அந்த பங்களாவில் நுழைந்தனர். அங்கு சங்கர் ஒரு பெட்டில் கை கால்களை கட்டப்பட்டு இருந்தார். அப்போதுதான் மயக்கத்திலிருந்து தெளிந்தான். தன் அக்காவை பார்த்ததும் ஏன் என்னை இப்படி பண்ணி வச்சிருக்கே என்று கத்தினான். ஆனால் அவனால் கை கால்களை அசைக்க கூட முடியவில்லை. சங்கருக்கு கை கால்களை அசைக்காமல் இருக்க ஊசி போட்டு வைத்திருந்தனர். அவன் உடம்பில் உயிர் மட்டும்தான் வைத்திருந்தனர். எங்கே என் மனைவி பிள்ளைகள்? அவங்களை என்ன செய்தாய் என்றான். பரவாயில்லையே, 20 வருஷம் ஹோமாவில் இருந்தாலும் மனைவி பிள்ளைகளை மறக்காமல் இருக்கியே என்றாள் மல்லிகா. அவ ஒரு ஓடுகாலி ஓடிட்டாள். ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லா சொத்தையும் அந்த ஓடுகாலி பெத்த மகள் பேரில் எழுதி வைத்திருக்கே என்றாள். அது என் சொத்து, அதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்றான். உனக்கு இன்னும் கொழுப்பு குறையவில்லை. நீ இந்த உலகத்தை பொறுத்தவரை செத்து போயிட்ட. அதனால நீ இந்த ரூம்ல இருந்து சாக வேண்டியதான் என்றாள் மல்லிகா. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தான் பிரபு. மல்லிகா, டாக்டர் கிட்ட இவருக்கு மயக்க ஊசி போட்டு பத்திரமா பார்த்துக்கொள். உனக்கு தேவையான பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வரும் என்றார். அவர்கள் இருவரும் கிளம்பி போனதும் பிரபு தன் அப்பா அம்மாவை நினைத்து அழுதான். சொத்துக்காக இப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இவர்களோடு சேர்ந்து நானும் பாவம் பண்ணிவிட்டேனே. அத்தையை தவறாக நினைத்து அத்தை மேல் வெறுப்பை காட்டி அவர்கள் சாக விட்டுட்டோமே என்று நினைத்து நினைத்து அழுதான். அதன் பிறகு ஒரு கட்டையை எடுத்து கொண்டு வந்து அந்த டாக்டர் மண்டையில் ஓங்கி அடித்தான். நீ எல்லாம் ஒரு டாக்டர் தானா? ஒரு உயிரை காக்க வேண்டிய நீ இப்படி பணத்துக்காக நடந்து கொள்கிறாய் என்று திட்டிவிட்டு அந்த மயக்க ஊசியை போட்டு வைத்தான். எதுக்கும் இருக்கட்டும் என்று நினைத்து போட்டான். அதன் பிறகுதான் அணுவுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கொடுத்து வர சொன்னான். அனு வேகமாக பிரபு சொன்ன அட்ரஸுக்கு வந்து சேர்ந்தாள். அவளை எதிர்பார்த்து காத்திருந்த பிரபுவை கண்ட அனு அவசரமாக ஓடி வந்தாள். பிரபு சோகமாக முகத்தை வைத்து கொண்டிருந்தான். அவள் அப்பா இருக்கும் திசையை பார்த்து கை நீட்டினான். அவன் கை நீட்டிய திசையை நோக்கி ஓடினாள். அப்பா அப்பா என்று கத்தினாள் அனு. ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்த சங்கர் தன் எதிரில் இருக்கும் அணுவை அடையாளம் கண்டு கொண்டு அனு என்று திக்கி திணறினான். அப்பா என்று கட்டி பிடித்து அழுதாள். ஆனால் அவனால் அவளை கட்டி பிடிக்க முடியவில்லை. அவன் கை கால்களை அசைக்க கூட முடியவில்லை. அனு அழுது கொண்டே வந்து பிரபு சட்டையை பிடித்து, ஏண்டா இப்படி செய்தீர்கள்? என் அப்பா உயிரோடு இருக்கும்போதே இறந்து விட்டார்னு சொல்லி எங்களை அனாதையாக வாழ வைத்து விட்டீர்களே. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.